ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிதிஷ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு டாப் 3 யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஸ்டூடெண்ட்டாக போகாமல் இல்லை நீங்கள் 5-10 இயர்ஸ் டேக்ஸ் கட்டாமல் 2 to 3 monthஸில் எப்படி சிட்டிசன்ஷிப் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா சிட்டிசன்ஷிப் எடுக்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ 3rd பிளேஸில் இருக்க கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இட்டாலி உங்களுக்கு தெரியும், ஒரு மெடிட்டேரியன் கல்ச்சர், நல்ல பார்ட்டி. நீங்கள் யூரோப்பில் வந்து எந்த கண்ட்ரியில் வேணாலும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு இட்டாலியன் சிட்டிசனாக இருந்தால், இட்டாலியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அந்த கண்ட்ரியில் எப்படி பிஆர் ஆகிறது, சிட்டிசன் ஆகிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அந்த கண்ட்ரியில் இருக்க எந்த கம்பெனினாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து 500K யூரோஸ் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 to 3 monthஸில் நீங்கள் இட்டாலியன் சிட்டிசனாகவே ஆகிடலாம். ஸோ இதுதான் வந்து 3rd கண்ட்ரி. ஸோ 2nd பொசிஷனில் இருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீஸை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுவும் ஒரு மெடிட்டேரியன் கண்ட்ரி, டூரிசத்துக்கு ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 400,000 pounds, அதாவது 4 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து மேக்ஸிமம் 6 monthக்குள்ளே நீங்கள் வந்து பிஆர் ஆகலாம். அதே மாதிரி தான் நீங்கள் ரியல் எஸ்டேட் ஒரு அங்கே இருக்க கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து க்ரீஸ் சிட்டிசன் ஆகிடலாம். ஸோ நீங்கள் அதே மாதிரி செங்கன் ஜோனில் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யலாம், நீங்கள் விசா ஃப்ரீ ட்ராவல் பண்ணலாம். ஸோ டாப் 1ல் இருக்க கண்ட்ரி பார்த்தீங்கன்னா லாத்வியா பார்த்தீங்கன்னா ஒரு பால்டிக் கண்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட பார்டரில் இருக்குது. அது ஒரு ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கல்ச்சர் இருக்க ஒரு கண்ட்ரி. ஸோ ரொம்ப குளிரான பிரதேசம். இதில் ரொம்ப முக்கியமான கண்ட்ரி இந்த கண்ட்ரி தான், அதனால தான் இது டாப் 1ல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250,000 யூரோ, அதாவது ஒரு 2.5 கோடி இருந்துச்சுன்னா நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 3 monthஸில் நீங்கள் வந்து அந்த கண்ட்ரியோட சிட்டிசன் ஆயிடலாம். இன்னொன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 50 lakhs அந்த கண்ட்ரியில் இருக்க ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சிட்டிசன்ஷிப் கிடச்சிரும். ஸோ நீங்கள் மற்ற யூரோப் கண்ட்ரீஸில் போய் நீங்கள் வந்து ஒரு 5 years இல்லை 3 years படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் 40 லட்சம் செலவு பண்ணி அதுக்கப்புறம் 5 yearsக்கு டேக்ஸ் கட்டி நீங்கள் பிஆர் ஆகிறத இந்த மாதிரி இன்வெஸ்டர் இருந்து ஈஸியாக சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். ஸோ இந்த அமெரிக்காவில் இந்த துபாயில் கோல்டன் விசா அந்த மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. விசாவை தான் நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 3 கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலியமாகவே சிட்டிசன் ஆயிடலாம், அதுவும் குயிக்கான பீரியடில். அவ்வளோதான் guys இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.